Taste the Daily. அறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்தநாளையொட்டி சிவகங்கை மாவட்டம் அதிமுக கலைப்பிரிவு சார்பில் மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோவிலில் சிறப்பு வழிபாடும் அன்னதானமும் நடைபெற்றது. மாவட்ட அதிமுக கலைப்பிரிவு துணை செயலாளர் கருப்பையா ஏற்பாட்டில் பத்ரகாளியம்மன் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டை தொடர்ந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாகராஜன், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் இளங்கோவன் ஆகியோர் அன்னதானத்தை தொடங்கி வைத்தனர். பின்னர் கோவிலுக்கு வந்த பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கழக வழக்கறிஞர் மணலூர் மணிமாறன், கூட்டுறவு சங்க முன்னாள் தலைவர் புவனேந்திரன், ஒன்றிய செயலாளர் சோனை ரவி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் சட்டமன்ற தொகுதியில் பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்தநாளை முன்னிட்டு மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. செங்கம் ராஜவீதியில் நடைபெற்ற கூட்டத்தில் தெற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி கலந்து கொண்டார். இந்த நிகழ்வில் கழக செய்தி தொடர்பாளர் அதிவீர ராமபாண்டியன், தலைமை கழக பேச்சாளர் பேராவூரணி திலீபன் கலந்து கொண்டு விடியா ஆட்சியின் அவலங்களை பற்றி தொண்டர்களுக்கு எடுத்துரைத்தனர். ஒன்றிய செயலாளர் மகரிஷி மனோகரன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் ஒன்றிய செயலாளர்கள் அருணாச்சலம், அசோக், கார்த்திகேயன், ராஜா என்கிற தேவராஜ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டத்தில் விருதுநகர் சட்டமன்ற தொகுதி நகர கழகம் சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அம்மன் கோயில் திடலில் நடைபெற்ற கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளரும் மேற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான KT ராஜேந்திர பாலாஜி கலந்து கொண்டு கிரிக்கெட் வீரர்களுக்கு விளையாட்டு உபகரணங்களை வழங்கினார். இக்கூட்டத்தில் பன்னீர் அணியின் கிழக்கு மாவட்ட துணை செயலாளராக இருந்த பிச்சையுடன் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக தலைமை கழக பேச்சாளருமான பாபு முருகவேல், விருதுநகர் மேற்கு மாவட்ட அவைத்தலைவர் விஜயகுமரன், நகர செயலாளர் வெங்கடேஷ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னை மதுரவாயலில் நடைபெற்ற புனித அந்தோணியார் ஆலய தேர்பவனி நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் பங்கேற்றார். புனித வெரோனிக்காள் அன்பியம் புனித அந்தோணியார் ஆலயத்தின் 1ஆம் ஆண்டு கொடியேற்று விழா மதுரவாயல் அதிமுக கிழக்கு பகுதி செயலாளர் தேவதாஸ் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று கொடியேற்ற விழாவினை தொடங்கி வைத்ததுடன் மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்ட மேரி மாதாவின் தேரை 3 கிலோமீட்டர் தூரம் வரை வடம் பிடித்து இழுத்துச் சென்றார். இதில் ஏராளமானோர் பங்கேற்று மெழுகுவர்த்தி ஏற்றி வழிபட்டனர். முன்னதாக மேரி மாதாவிற்கு ஆடம்பர திருப்பலி நடைபெற்றது. திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த குளத்தூரம்பட்டியில் பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு வையம்பட்டி வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் PVK பழனிசாமி தலைமை வகித்தார். திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் குமார் சிறப்புரையாற்றினார். சிறப்பு அழைப்பாளராக தலைமை கழக பேச்சாளர்கள் சிங்கை அம்புஜம், சீரை தம்பி என்கின்ற கிருபானந்தம், கோவை அழகு, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சந்திரசேகர், சின்னசாமி இளங்கோ, மாவட்ட கழக பொருளாளர் சேது, வையம்பட்டி தெற்கு ஒன்றிய கழக செயலாளர், மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் மகேஷ், பிரசன்னகுமார் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர்.